உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களா இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றிலாம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நீதி தவறாத ஒரு ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய ரொம்ப உணர்வுபூர்வமான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் தான். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது, நியாயம் தர்மம் தான் முக்கியம். நியாயத்துக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, வெறுப்பு இல்லாமல், வேண்டியவங்க வேண்டாதவங்க இல்லாமல், எந்த பக்கம் சரியோ அந்த பக்கம் சரி, அது அவங்க பக்கம் நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவங்க யாருன்னா, பண்புகள் கொண்டவங்க யாருன்னா நம்ம மகர ராசிக்காரர்கள் தான். அது நம்ம ஒரு சின்ன தவறு அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களை விட்டு விலகிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆட்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அவ்வளோ தூரம் அவங்க ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான மனிதர், எல்லா விஷயத்தையும் ரொம்ப உணர்வுபூர்வமாக அணுகுறாங்க அப்படின்னு கேட்டேன். நான் நிறைய மகர ராசி லக்னத்துக்காரவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே அதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எமோஷனாக எடுத்துக்கிறாதீங்க, தள்ளி நின்று பாருங்க அப்படின்னு. நான் இது சம்மந்தம் இல்லாத ஒரு வெளியில் ஒரு நடந்த விஷயமா இருக்கும், அதை நினச்சி வருத்தப்பட்டு கண்ணீர் விடக்கூடியவங்களாம் இந்த மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது ஒன்று சூரியனுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராடம், அது இங்கே மகர ராசியில் வருது. அடுத்ததாக இந்த ராசிக்கு பகை கிரகமான செவ்வாயுடைய நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இருக்கும். அப்புறம் ராசிக்கு இன்னொரு பகை சந்திரன் திருவோண நட்சத்திரம் உள்ளே இருக்குது. ஸோ இவ்வளோ பகை கிரகங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பிறக்கக்கூடியவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் தலைமை பண்பு, விடாமுயற்சி, தாய்மை உணர்வு எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கும். இப்படி பண்புகள் கொண்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன், கோச்சார நிலை, அதாவது ராசிக்கு கிரகங்கள் எங்கெங்கே நிற்கிறாங்க, கோள்கள் எந்த சாரத்தில் இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம பலன் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள், கிரக மாற்றங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்க இருக்குது. அதாவது புதனுடைய பயிற்சி இருக்குது. மாத கணக்கில் பார்க்கும்போது மாதம் 1.5 மாதத்துக்கு புதன் சுக்கிரன்லாம் இடம் மாறுவாங்க. ஸோ அந்த கணக்கில் புதன் உங்களுடைய உங்கள் ராசிக்கு முக்கியமான கிரகம். அவர் பாக்கியாதிபதினு சொல்லுவோம். 6ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியாக அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கார். மீன ராசியில் வக்ர நிலையில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இது கூட நம்ம ஏற்கனவே நடந்து வக்ரம் பயிற்சின்னு ஆரம்பித்தது, அது ரொம்ப நாள் நடந்துகிட்டு தான் இருக்குது. 1.5 மாதமாக நடந்துகிட்ருக்கு. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு முக்கியமான மாற்றம் நடக்க இருக்குது. என்ன அப்படின்னா, குருவுடைய அதிசார பயிற்சி. உங்கள் ராசிக்கு 12 மற்றும் 3ஆம் இடத்துக்கு அதிபதி, ரெண்டுமே 12ஆம் இடம் 3ஆம் இடம் ரெண்டுமே மறைவு ஸ்தானங்கள். இந்த 2 மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், முழு சுபகிரகமான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடமான இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அதாவது உங்களுக்கு மறைஞ்சிருந்து யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போ அதிசாரத்தில் முன்கூட்டியே தான் வர வேண்டிய ராசிக்கு வர வேண்டிய காலத்துக்கு முன்னதாகவே வரப்போகிறாரு. அதிசாரம்ன்றது அதுதான். அந்த நிலையில் அவர் கடகராசிக்கு வரப்போகிறார். கடகராசிக்கு வந்துட்டால் என்ன ஆகும்னா, மகர ராசிக்கு எதிர்நிலையிலிருந்து தன்னுடைய பார்வையை கொடுக்க போகிறார். குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்குது அப்படின்றது மிக சிறந்த யோகம். குரு பார்க்க நம்மளோட தோஷங்கள்லாம் நீங்கி பரிசுத்தம் அடைவோம். நம்ம எந்த குற்றமும் இல்லாமல் நாமளும் பரிசுத்தமாகவும் நம்மளை சுற்றியும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை பரப்பக்கூடிய நபராகவும் நம்ம மாறுவோம். அது எப்பயும் உண்டு அப்படின்னாலும் அது இன்னும் கொஞ்சம் கூடும். அதுதான் அந்த குருவுடைய பார்வையோட பவர். அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை. அவர் அதிசார நிலையில் கடகராசிக்கு வர்றாருன்னா, கடகராசி குருவுடைய உச்ச வீடு. அவர் உச்ச பலத்தோட ராசிக்கு பார்வை கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான விருச்சகத்துக்கு பார்வை கொடுக்குறாரு. அதெல்லாம் விட முக்கியமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் நீதிமான், அவருக்கு பார்வையை கொடுக்குறாரு குரு. இது ரொம்ப முக்கியமானது. வக்ரம் நிலையில் இருக்கக்கூடிய சனிக்கு அதிசாரத்தில் வந்திருக்கக்கூடிய குரு தொடர்பு கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு நிகழ்ச்சி அது. ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய போது என்ன நடக்கும் அப்படின்னா, அதிசார குருவும் வக்ர சனி என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இழந்த உறவுகள், நீங்கள் இழந்த பணம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் உங்களுக்கு மீட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செய்வாங்க. 3-7 தொடர்பு.
3-7 தொடர்பு அப்படின்னாலே வந்து விரும்பின விஷயங்களை, விரும்பின நபரை நம்ம வந்து நமக்கானவங்களா மாற்றிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட காதல் திருமணத்துக்கான காலச்சூழல்கள் இருக்குது. திருமண தடை இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் திருமண முயற்சி எடுத்து தடையிலேயே இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும். சரி, ஓகே, திருமணம், பொருளாதாரம், வேலை எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வெளிநாட்டு பயணங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சிகளும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நான் சொல்கிறேன், அங்கேருந்து நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போகணுன்ற முயற்சி எடுத்தீங்கனாலும் அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் கைகூடும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்னென்னா, மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது இருக்கார். கேது வந்து 8ல் மறைஞ்சிருக்காரு. கேதுக்கு எப்பயுமே எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கார். ஸோ வாக்குஸ்தானத்தில் ராகு வந்து நீங்கள் பயப்படணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகு வந்து சனியை போல தான் வேலை செய்யும். அதாவது உங்கள் ராசிநாதன் யார்? சனி. சனியை போலவே வேலை செய்யக்கூடியவர் தான் ராகு. கேது வந்து செவ்வாயை போல கேது, சனியை போல ராகு அப்படின்றது ஜோதிட மொழி. ஸோ அந்த வகையில் உங்களை பார்த்து நீங்கள் ராகுவை பார்த்து பயப்படுறது நீங்கள் உங்களை பார்த்தே பயப்படுற மாதிரி தான். அதனால் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்து தான் ஆகணும். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலராக அக்டோபர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா ராகு வந்து அது பிரிவினை கிரகம். நீங்கள் நல்லது சொல்ல போய் கெட்ட பேர் ஆயிடாதீங்க. நம்ம உண்டு வேலை உண்டுன்னு இருந்துருங்க. உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல சிறப்பு, நல்ல பொருளாதார முன்னேற்றம், ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கைகூடும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். வீண் வம்புகளை நீங்கள் இழுத்துக்க வேணாம். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். காரணம் வந்து ராகு 2ல் இருக்கிறதுனால மட்டும் இல்லை. இந்த ராகுவுக்கு 9ஆம் திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் புதனோட சேர்ந்து இருக்கார். அப்போ நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேச போகிற விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைனா பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் கவனமாக பேச்சு விஷயங்களில் கவனமாக இருங்க. ஏன்னா அப்புறம் ஒரு வார்த்தையை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது அள்ள முடியாது. ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டோம்னா அது நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். அதனால் வார்த்தைகளை கவனித்து நீங்கள் பேசுகிறது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். அதுபோக உங்கள் ராசிக்கு யோகாதிபதி தொழில்காரகன் சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பான யோகா அமைப்பு தான். தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்களும் சிவபக்தியும் இறைவன் நாராயணரோட அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் முடிவெடுத்த விஷயங்களில் காலதாமதங்கள் இருந்தால் அந்த காலதாமதங்களும் தாண்டி உங்களுக்கு 100% உண்மையாலே வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த அக்டோபர் மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைப்பு என்னென்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சேனல் மூலமாக நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்களும் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகத்துவம் என்றாலே அது மகர ராசி தான். மகத்துவம் என்றாலே அது மகர ராசி தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான, எப்பொழுதுமே ஒரு செயல்பாடுகளை செய்யக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, உங்களுடைய கர்மான்னு சொல்லி ஏன் உங்களை மட்டும் அதிகமாக சொல்கிறாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் கர்மா மிகப்பெரிய ஒரு ஆளுமை செலுத்துது அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் உங்களுக்கு விட தெரியல. ஏன் கர்மா உங்களை ஆளுமை செலுத்துது அப்படின்னா, காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியாக வருவது யாருன்னா மகர ராசி தான். மகர ராசி அன்பர்கள் மட்டுமே எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய செயல்பாடுகளை செய்வதை விட மற்றவர்களுடைய செயல்பாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைக்கு முதன்மையாக நின்று ஒரு வழி நடத்துவீங்க. அப்படிப்பட்ட மற்றவர்களுடைய கர்மாவை
நீங்கள் அளிப்பதனால, மற்றவர்களுடைய கர்மாவுடைய சுமைகளை குறைப்பதனால உங்களுக்கு அதிகமா கர்மா ஏற்படுது. முற்பகுதியில நீங்க என்ன செஞ்சீங்களோ, செய்யலையோ, இப்பகுதியில, இப்பிறப்பில நீங்க பல நபர்களுக்கு நன்மைய தான் செஞ்சிருப்பீங்க. கெட்டது செய்வதற்கான சூழ்நிலையே உங்களுக்கு வராது. ஆனா, உங்களுக்கு நெறைய பேர் கெட்டது செஞ்சிருப்பாங்க. நெறைய பேர் உங்கள ஒரு சுமை தாங்கியாக என்ன சொல்லுவோம்னா, மாடாக உழைச்சான் அப்படிம்பாங்கல்ல, அதுக்கு நீங்க தான் எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு நீங்க ஒரு விசுவாசமா இருப்பீங்க. உண்மையான விசுவாசம் அப்படின்னா நீங்க தான். அந்த அளவுக்கு உங்களுடைய இயல்பான தன்மை இருக்கும். இது வந்து உங்களுடைய பொது குணம். அப்படி பொது குணத்திலேயே நீங்க இவ்வளவு சூப்பரா இருக்கீங்கன்னா, இப்ப உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போறீங்க. இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. எதிர்பார்க்காத ஒரு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. மதிப்பு, மரியாதை கிடைக்க போகுது. உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய திறமை எல்லாமே இன்னைக்கு ஒரு இருட்டு வீட்டுக்குள்ள அடைச்சு வச்ச ஒரு பொருளாக இருக்குது. பிரைஸ் நிறைய வாங்கியிருப்பீங்க. நிறைய இடங்கள்ல உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வந்திருப்பீங்க. ஆனா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இருட்டுக்குள்ள அடைச்சு வச்ச ஒரு பொருளா தான் வச்சிருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். நம்ம ஒரு படத்துல கூட நம்ம விஜய் சார் வந்து தன்னுடைய திறமை மூலமா நிறைய போட்டியில வெற்றி பெற்றிருப்பாரு. வெற்றி பெற்று பரிசுலாம் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த பரிச வந்து தன்னுடைய அப்பா எதுவும் கோவப்படக்கூடாது என்ன பண்ணுவாரு? மறைச்சு வச்சிருப்பாரு. அதே மாரி தான். நீங்களும் உங்களுடைய திறமைகள் எல்லாமே ஒளிச்சு வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மத்தவங்க யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது, கவலைப்பட்டுறக்கூடாதுங்கிறக்காண்டி உங்களுடைய அத்தனை விதமான ஒரு சந்தோஷத்தையும் நீங்க என்ன பண்றீங்க? உள்ள அடைச்சு வச்சு உட்கார்ந்து வேலை பார்த்துருக்கீங்க. அது இப்போ வந்து வெளிப்படையாக வரக்கூடிய காலம். உங்களுடைய திறமையை நீங்க வெளியே கொண்டு வரக்கூடிய அற்புதமான மாதம். உங்களுடைய முழு ஆதிக்கமும் இந்த பிரபஞ்ச சக்தி செயல்படுத்த போகுது. இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக நீங்க அத்தனை விதமான ஆதிக்கத்தையும் வெளியே கொண்டு வர போறீங்க. உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகுது. கடன் சுமையிலிருந்து நீங்க வெளியே வர போறீங்க. கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வர போறீங்க. உங்களுடைய லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா உங்களை லாக் பண்ணி, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை கரும்பு ஜூஸ் மாதிரி புழிஞ்சு சக்கையை தூக்கி வெளியே போட்டு ஜூஸை குடிச்சிட்டு ஏப்பம் விட்டு போன நபர்கள் எல்லாமே ஏமாந்து போயிடுவாங்க. அவங்கள விட நீங்க உயர்ந்த நிலைக்கு போவீங்க. இது உறுதியாக நடக்க போகுது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இயங்குது. இந்த நிலையில கூட நீங்க உங்களை பற்றி யோசிக்காம மற்றவங்களை பற்றி யோசித்தீங்கன்னா, உங்க பின்னாடி உங்க குடும்பம் கஷ்டப்படும். அதனால உங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. உங்க குழந்தை குட்டிகள் கஷ்டப்படக்கூடாது. உங்களை நம்பி வந்த உங்க பொண்ணோ, அதாவது உங்களை நம்பி வந்த உங்க மனைவியோ, அல்லது உங்களை விரும்பி ஏற்றுக்கிட்ட உங்களுடைய கணவரோ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய திறமையை வெளியே கொண்டு வாங்க. நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை விட வயது மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கம்பெனியில் உள்ள மிகப்பெரிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, உங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்க நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலைக்கணத்தில் பேசிடக்கூடாது. அவங்கள மதிக்காமல் இருந்துடக்கூடாது. அதே போல் வந்து மகர ராசிக்காரங்க எதை செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல விஷயம் செய்வதாக இருந்தாலும் சரி, கூட இருக்கவங்கள்ட்ட இந்த மாதம் உறுதியாக எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்லாமல் மௌனம் சாதித்து ஒரு என்ன சொல்கிறேன் இலைமறை காயாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உறுதி. வெளிப்படையாக சொன்னீங்கன்னா அதை வேறு யார் தட்டிட்டு போயிடுவாங்க. அந்த காய் வேறு யாருக்காக போயிடும். கவனமாக இருங்க, கரெக்டாக செய்யுங்க. உறுதியாக மகிழ்ச்சி உண்டு. இந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நீங்கள் நான் சொல்கிற வழிபாடை மனசார செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. இந்த மாதம் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலில் போய் மகாலட்சுமி அன்னைக்கு தாயாருக்கு போய் நீங்கள் தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. தாமரைப்பூ வாங்கி கொடுத்து மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தடைகளும் நீங்கி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. என்ன கிழமை வழிபாடு செய்யணும், எந்த ஓரையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். நீங்கள் கீழே வழிபாடு செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்களுடைய பேர், எந்த ஊர்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் போட்டுட்டு எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. நீங்கள் என்ன கிழமை என்ன ஓரையில் போய் வழிபாடு செய்யணுங்கிறத நீங்கள் எனக்கு பதிவிட்ட நேரமும் உங்களுடைய ஜாதக அமைப்பையும் வச்சு உங்களுக்கு கணக்கிட்டு சொல்கிறேன். மனசார பண்ணுங்கள். மாற்றம் உண்டு, ஏற்றம் உண்டு. எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக இருப்பீங்க. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி. அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம 12 ராசி என்பதுக்கு பலன்களை பார்ப்போம். அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது. தீபங்களை நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு. அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள். அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்றைக்கி கொண்டாடிங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு 108 தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 மந்திரங்களை சொல்வது சிறப்பு. மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதை எல்லாருமே செய்யலாம். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர அன்பர்கள். இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னாவே கண்ணீர் விடக்கூடிய ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, எல்லாத்தையும் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. வேலையில் பிரச்சனை, வேலையில் கடுமையான அவமானங்கள், நெருக்கடி, தேவையில்லாத கெட்ட பேர், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நிறைய கடன். அதில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு ரொம்ப பாடுபட்டு கடனும் கட்டிகிட்டு இருக்கேன் சார், வட்டியும் கட்டிகிட்டு இருக்கேன், கூடவே திட்டு வாங்கிட்டு இருக்கேன், அவமானமும் பட்டுருக்கேன், கடனும் கட்டிட்டு வட்டியும் கொடுத்து கடைசியில் கஷ்டப்பட்டு கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரே ஆள் நான் மட்டும்தான் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பார்கள்.
நான் எவ்வளோ முயற்சிகள் பண்ணுறேன், எதுவும் நடக்க மாட்டேங்குது சார், பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் வேறு வீடு வாங்கிட்டு வண்டி வாங்கிட்டு அதில் கடன் கட்ட முடியாமல் அந்த வீட்டில் பிரச்சனை, வண்டியில் பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி ஓரளவுக்கு வாழ்க்கையை ஓட்டிட முடியும், நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி என்பவர்கள் மகர ராசி. ஏன்னா செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி மகர ராசி. பிரச்சனைகள் வரும், ஆனால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் மகர ராசி என்பவர்கள். சார் வேறு வழி இல்லையே சார், உதவாங்கி தானே ஆக வேண்டியிருக்கு சார், குழந்தை இருக்குது, மனைவி இருக்காங்க, கணவர் இருக்கார், அம்மா அப்பாலாம் இருக்காங்க, அவங்களாம் காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருக்கேன் நான், அட்லீஸ்ட் கடன் கொடுத்தவங்களுக்காக திருப்பி கொடுக்கணுமா இல்லையா, ஏமாத்திடக்கூடாது அப்படின்றக்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறுமா அப்படின்னு கேட்டால் அக்டோபர் மாதத்துலேருந்து கண்டிப்பாக மாறப்போகுது. ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார். நீண்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ரெடியாக இருங்க. நிறைய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் எப்படி இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு தெரியல சார், திடீர்னு ஒரு பெரிய அதிசயமாக நடந்துச்சு, வேலையில் பிரச்சனை தீர்ந்துச்சு, வேலை கிடச்சிச்சு, வேலையில் ஒரு மாற்றம் வந்துச்சு, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு, நல்லா சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அக்டோபர் மாதத்துலேருந்து உண்டு. அதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் செய்யலாம். வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது எடுத்துங்க, சூப்பராகிடுவீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது எடுத்துங்க, சூப்பராகிடுவீங்க. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அக்டோபர் மாதத்துலேருந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாதிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவீங்க. சார் அப்படி நினச்சி தான் வெளிநாடு வந்தேன், இப்போ நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன், சம்பளம் இல்லை, ஒழுங்கான வேலை இல்லை, பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நல்ல இடத்துல வீசாலாம் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு நல்ல சம்பாத்தியம், நல்ல வேலை, நிம்மதியான உறக்கம், அந்த வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பி இருக்கிற பிரச்சனைலாம் தீர்க்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். நிறைய பேர் செட்டில் ஆனவங்களுக்கே பிரச்சனை, நீங்கள் இப்போ தான் போயிருக்கீங்க, பிரச்சனை இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே செட்டில் ஆனவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய நெருக்கடி, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, கம்பெனி மூடியிருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து அதில் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு மாற்றம், முன்னேற்றம் வரும், வேலை கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய முதல்ல மென்டல் டிப்ரெஷன் குறையும். பயங்கரமான மென்டல் டிப்ரெஷனில் இருக்கீங்க. அதுமாதிரி உடல் பாதிப்பு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. கடந்த ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா சுகர், பிபி, உடல்நிலை பாதிப்பு இல்லாத மகர ராசி என்பது யாருமே கிடையாது. அது சின்ன குழந்தையிலேருந்து வயதானவர்கள் முதற்கொண்டு இருக்குது. சின்ன குழந்தை கூட பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வீசிங் ப்ராப்ளம் 3 நாள் ஹாஸ்பிட்டலாக வச்சுருப்பாங்க, ஸ்கின் அலர்ஜி வந்திருக்கும் அதனால் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் மகராஜ். அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வரும். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, வேறு ஏதாவது உடல் பாதிப்பு இருக்குது, ரெகுலராக டேப்லெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு டாக்டரை போய் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்தோடைய அளவு கம்மியாகும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நேரம் அக்டோபர் மாதத்துலேருந்து. தீபாவளிலேருந்து சூப்பராகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. அதே போல் திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரும், சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டம். இதுக்கப்புறம் பாருங்கள் வரன் சூப்பராக இருக்கும். இன்னும் அதுமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு, ஒரு அவமானத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அவங்க மூலிமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு இழந்ததை சேமிக்கக்கூடிய, திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய நேரம். கடன் இருக்குது, கடனை தீர்ப்பீங்க. நகை வச்சுட்டேன் சார், நகையை மீட்டுருவீங்க. கடன் அதிகமாக இருக்குது, கடனை தீர்க்கக்கூடிய நேரம். இடம் நான் கடன் வாங்கி லோன் வாங்கி எடுத்தேன், அதை மீட்ட முடியல, அதெல்லாம் மீட்கக்கூடிய நேரம். இடம் விற்று வீடு வாங்கக்கூடிய நேரம், இடம் விற்று கடனை தீர்க்கக்கூடிய நேரம். எல்லா நன்மைகளும் ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதமாக அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் 16ஆம் தேதி 17ஆம் தேதி, இந்த நாட்களில் எந்த புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். நல்ல நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது
9, 10 மற்றும் 22, 23ஆம் தேதியில் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். பணவரவு வரும். முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாட்கள். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனையும் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர், ஏன்னா 5 குடையவர் 8ல இருந்ததுனால இந்த காலகட்டம் கடந்த மாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாதமாக உங்களுக்கு நிறைய பொருள் இழப்புகள், வருமான இழப்புகள், பண நஷ்டங்கள், கடன் வாங்காத சில மகர ராசி என்பவர்கள்லாம் திடீர்னு போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். நிறைய மகர ராசி என்பவர்கள் நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த மகர ராசி என்பர்கள் நாங்க இது நாள் வரைக்கும் கடனே வாங்கினது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராசியில இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கடமையை தவறாமல் செய்யக்கூடியவர்கள். எந்த இடத்துலையும் அந்த கடன் வாங்கி சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்காதவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். அதனால அந்த கடன் வாங்காத நபர்கள் கூட கடந்த 2 மாதத்துல கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த அளவிற்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் கேதுவோடு சேரும் போது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வரல. அடுத்து தொழில் ரீதியான ஒரு அமைப்புகள்ல சில குளறுபடிகள், அங்க வேலை செய்தவங்க உங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அங்க இருந்த பணத்தெல்லாம் நீங்க கையாடல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பாங்க அங்க உங்களுடைய தொழில்ல வேலை செய்தவங்க எல்லாரும். இந்த மாதிரியாக அதிகப்படியான ஒரு ஏமாற்றங்களை கடந்த காலத்துல வருமானம் ரீதியாக சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய மருத்துவ வியாதிகளுக்கு, அதாவது வியாதிகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிலிருந்து ஒரு நிவாரணம், ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த தொந்தரவுகள் விலகாது. ஏன்னா இப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த மகர ராசி என்பர்களினுடைய அந்த 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்திலேயே ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும்போது நம்ம எந்த இடத்துல ஒரு தேவைகளை நிவர்த்தி செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த தேவைகள் நிவர்த்தி ஆகாது. அதனால யாராவது இந்த இடத்துல பிளான் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணி மாற்றம் செஞ்சுக்கலாம். இல்ல எங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பெருமளவு ஒரு பாதிப்புகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அடுத்து கடன்கள்னால சில அவமானப்படக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை சம்பந்தப்பட்ட சில அலைச்சல்களை கடந்த 2 மாதங்களாக அனுபவித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் அந்த அலைச்சல்கள்ல இருந்து கொஞ்சம் ஓய்வு பெறக்கூடிய ஒரு நேரம், கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்து உட்காரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே உடல் உழைப்பு அப்படின்றது அதிகப்படியாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்களை அறியாமலேயே சில வேலைகள்லாம் உங்களால செய்ய முடியும் அப்படின்ற கூட தெரியாம அப்படியே உடல் உழைப்பு பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதிலும் அலுவலகத்திற்கு போகக்கூடிய பெண்கள் அதிகப்படியாக உங்களுடைய எஃபர்ட்டையும் மீறி அதிகப்படியாக ஒரு உழைப்புன்றது கண்டிப்பாக இருக்கு. இதற்குண்டான ஒரு அமைப்பு, அதாவது ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஆனாலும் உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதுல ஒரு சில நெருடல்கள், அதனால உறவு முறைகள் பாதிப்புகள், நீங்க வெளியில வேலைக்கு போகறதுனால
உங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு, ஒரு வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களை புரிஞ்சுக்காம நடத்துக்கிறதுக்கு, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இன்னும் ராகு பகவான் இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால உறவு முறைகள்னால சில பாதிப்புகள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த டென்ஷன்ல நீங்க ஒரு பேசக்கூடிய சில பேச்சுகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும். எப்போதுமே சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் ஒரு நேரம் கொஞ்சம் வீட்டுல வந்து கொஞ்சம் ஆயாசமா உட்காரலாம், கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு பார்த்து உட்காரும் போது அந்த இடத்துல சில உறவுகள்னால சில பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இடத்துல வாய் தவறி சில வார்த்தைகள் வந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிடும். அதனால யார் என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டே இருங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தற்காலிக சூழ்நிலைகளாக தான் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்திற்கு மாதத்தின் இறுதியில செயல்படுறதுனால, பயிற்சி ஆகிறதுனால சொத்துக்களை வாங்குறதுக்கு உண்டான மும்மரமான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. ரொம்ப கம்மி விலையில ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை நீங்க நல்ல ஒரு வீடு கட்டி ஒரு அமைச்சுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மனைகள் ஏற்கனவே வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதை வித்துட்டு வேற சொந்த வீடை வாங்குகிறது நல்லது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏற்கனவே மனைகள் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை வித்துட்டு வேற புது வீடுகளா சொந்த வீடுகளா வாங்கி உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைம். உங்களுடைய கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில்ல ரெஃபரன்ஸ் அப்படின்றது இந்த மாதம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒருத்தரை தொட்டு ஒருத்தர் அப்படின்னு உங்களை அதிகப்படியாக உங்களை ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அந்த பிசினஸ்ன்றது நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப்பா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல அதிகப்படியான ஒரு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் மகர ராசி என்பர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி நீங்க யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும், அதே மாதிரி வீடு கட்டி ரெண்டல் இன்கமா விடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோஜனை இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கலாம். உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்தானத்துலதான் இருக்கிறாரு. இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 11ஆம் இடத்துக்கு வரப்போறாரு, உங்களுடைய சுகஸ்தானாதிபதியே கூட. அதனால நீங்க தாராளமாக ரெண்டல் இன்கமாக நீங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெடி பண்றது நல்லது. அடுத்து வாகனம் ஒரு லீஸுக்கு விட்டு அதன் மூலமாக ஒரு இன்கம் நீங்க ரெடி பண்றது நல்லது. எப்படி இரண்டு ஒரு வருமானங்களை பாக்குறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திருமண தடைகள் நிறைய இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு. அதெல்லாம் நம்ம இந்த பதிவுகள் மூலமாக சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு திருமண தடைகள் விலகும் அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா சொல்லிட்டு போக முடியும். ஆனாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் தடைகள் இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாத்துக்கிறது நல்லது. அதை விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.